Hi all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த vlog வந்துட்டு ஃபெஸ்டிவல் vlog தான். நாங்கள் செலிப்ரேட் பண்ண வரமஹாலக்ஷ்மி ஃபெஸ்டிவலோடைய vlog தான் இது. ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வரமஹாலக்ஷ்மி ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பட் ஒரு தடவை கூட நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஃபைனலி இந்த வருஷம் நான் இந்த ஃபெஸ்டிவலை பண்ணுவேன் அப்படின்னு கூட எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. பட் எந்த நாலேஜும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவலை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த vlog ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவலை நான் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு என்னுடைய மதர்-இன்-லா தான். அவங்க தான் இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாகவே வந்துட்டு கைட் பண்ணாங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அவங்களுடைய ஆசை இது, நான் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலை இந்த வருஷம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சாலுமே ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணது அவங்க தான். ஜஸ்ட் ஷாப்பிங் மட்டும் தான் நான் பண்ணேன், ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸோட நெக்ஸ்ட் இயர் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நானே வந்துட்டு ஃபுல் ஃபங்க்ஷனையும் பண்ண போகிறேன். செலிப்ரேஷன் நானே ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஃபெஸ்டிவல்னாலே எல்லாருமே ஃபர்ஸ்ட் பண்ணுறது ஷாப்பிங், க்ளீனிங் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறமா க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்துட்டு தேர்ஸ்டே தான் எங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். நாங்கள் ஷாப்பிங் சூஸ் பண்ண டெஸ்டினி வந்துட்டு சிக்பேட்டை தான். வீட்டிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பைக்கில் போகணும். சிக்பேட்டைக்கு போகணுன்னாக்கா பெங்களூர் டிராஃபிக்கில் நம்மளால் போகவே முடியாது, ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு மெட்ரோ இஸ் த பெஸ்ட்டுன்ட்டு மெட்ரோலேயே போய்ட்டோம். சிக்பேட்டையில் இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ரஷ்ஷு கம்மியாக இருக்கிறத பார்த்துருக்கேன். எப்போ போனாலுமே வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல நின்னாக்கா அவங்க தள்ளியே நம்மளை வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஷாப்பிங் டெஸ்டினினாலே வந்துட்டு சிக்பேட்டை அண்ட் சிவாஜி நகர், இது ரெண்டுமே எப்பயுமே வந்துட்டு பெங்களூரில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபைனலி சிக்பேட்டையில் போய் சாரீ வாங்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன ஷாப் வந்துட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ பர்ச்சேஸ் பண்ண சேம் ஷாப் தான். ரீசெண்டாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு டிஷ்யூ சாரீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் காத்தாங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரீ வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த சாரீ வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டான நயன்தாரா மேம் சாரீ தான். பட் சாரீ கலர் சேம் தான், பேட்டர்ன் அது கிடையாது வேறு. ஆனால் அந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு 27,000. அது வந்துட்டு ஹேண்ட்லூமில் பண்ணியிருக்கிற சாரீ. பட் லுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் நல்லா தெரியல, அதில் இருக்கிற ப்ரிண்ட்டும் எனக்கு பிடிக்கல. பட் சாரியோட கலர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு சாரீ செலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பில் பண்ணும்போது சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சொல்லதுனால என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வீடியோவும் காமிச்சதுனால ஃபைனலி ப்ரைஸை வந்துட்டு கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் 3 சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம். 3 சாரியில் 2 சாரீ எனக்கு, ஒன்று வந்துட்டு என்னுடைய மதர்-இன்-லாக்கு. அதில் ஒரு சாரீ வந்துட்டு சாமிக்கு வைக்கணும், அந்த சாரியை வந்துட்டு நானே கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கினேன். ஸோ டோட்டலி எனக்கு 2 சாரீ, மதர்-இன்-லாக்கு ஒரு சாரீ எடுத்துக்கின்னு அகெயின் மெட்ரோலேயே வந்து இறங்கிட்டு வண்டிலேயே வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு சாரியில் கவுன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த கவுனை ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதோடைய ஃபைனல் லுக் வந்துட்டு வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சாமி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குற சாமியை வந்துட்டு எப்படி உட்கார வைக்கிறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு, வெல்க்கு, அதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கின்னு வந்து 1 டே பிஃபோரே வச்சதுனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது அப்படின்றதுனால ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு
பூஜைக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மார்னிங் saree தான் வேர் பண்ணியிருந்தேன். இந்த saree வந்துட்டு ஒரு டிஷ்யூ saree தான். அண்ட் வேர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் வந்துட்டு கோல்டன் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸை வந்துட்டு எந்த சாரீக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த saree வந்துட்டு நான் நேற்று பர்ச்சேஸ் பண்ண அந்த saree கிடையாது. ஸோ ப்ளவுஸ் எல்லாம் அதுக்குள்ளே தைக்க முடியாது அப்படின்றதுனால வேறு ஒரு saree தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். ஃபைனலி வந்துட்டு சாமியை உட்கார வைக்கிறதுக்காக சாமிக்கு saree கட்டணும். ஸோ அதை வந்துட்டு டை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது ஒன்று பண்ணும்போது எனக்கு வந்துட்டு புதுசாக இருந்துச்சு. இது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு நர்வஸாக இருந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு சாமியை உட்கார வச்சுட்டு சாமிக்கு நகை எல்லாம் போட்டுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்தோடனே விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி எல்லோரும் வந்த பிறகு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வார்த்தையெல்லாம் காமிச்சிட்டு அச்சதை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நோம்பு கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிருந்தோம். ஈவினிங் அப்படி வந்துட்டு அம்மா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்துட்டு தாம்பூலம் எல்லாமே கொடுத்துட்டோம். அண்ட் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஓவரால் ஃபெஸ்டிவல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் வந்ததில் ஹாப்பி. ஃபைனலி எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்துட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் ஒர்க்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.